we can see Indian Penal Code, general exception, right of private defense. இதில் இந்திய தண்டனை சட்டம் பொது விதிவிலக்கு இல் சுய பாதுகாப்பு உரிமை, பாதுகாப்பு உரிமை, தற்காப்பு உரிமை, தற்காப்பு அல்லது பாதுகாப்பு உரிமை செக்ஷன் 90 of right of private defense. So right of private defense, தற்காப்பு கலை. இப்போ உதாரணமாக ஒருத்தர் நம்மளை அடிக்க வர்றாங்க அப்படின்னா சில இப்போ கம்பு, சிலம்பாட்டம், கராத்தே போன்ற தற்காப்பு கலைகள் என்று சொல்கிறோம். தங்களை பாதுகாப்பதற்காக பயன்படுத்தப்படும் கலை. அதே மாதிரி ஒருத்தர் தன்னுடைய சொத்துக்கோ தன் உயிருக்கோ பங்கம் விளைவிக்கும் செயலை செய்கிறார். துப்பாக்கி எடுத்து சுட போகிறார், அருவாள் எடுத்து வெட்ட வர்றார், சாகுடான்னு சொல்லி. அப்போ நம்மளை பாதுகாப்பெல்லாம் வெட்டுட்டுன்னு வெயிட் பண்ண முடியுமா? நம்ம உயிரை பாதுகாக்க ஏதாவது செய்தால் அது குற்றமாகாது. தட் இஸ் தி பேசிக் திங்ஸ் ஆஃப் ரைட் ஆஃப் ப்ரைவேட் டிஃபென்ஸ். ஸோ தற்காப்புக்காக செய்யப்படும் செய்கை குற்றமாகாது. ஸோ when apprehends that there may be likely to danger the life of a person, so in order to save his personal life from the attack of some person, so in order to safeguard himself from the attacking the person, he uses some force to prevent his self life, to prevent to his self life, தன்னுடைய உயிருக்கு பங்கம் விளைவிப்பதை தடுப்பதற்காக தன்னை தாக்க வரும் நபர்கள் மீது செய்கை செய்தால் அது குற்றமாகாது. தட் இஸ் தி பேசிக் திங்ஸ். செக்ஷன் 96, திங்ஸ் டன் இன் private defense. Nothing is an offense which is done in exercise of right of private defense. தன்னை பாதுகாத்து கொள்ள செய்யப்படும் எந்த செய்கையும் குற்றமாகா. தற்காப்புக்காக செய்யப்படும் செய்கை எதுவும் குற்றமாகாது என்று சொல்லப்படுகிறது. ஸோ தட் இஸ் தி பிடி ஆஃப் செல்ஃப் டிஃபென்ஸ். ஒருத்தர் வெட்ட வர்றான், துப்பாக்கி எடுத்து சொல்கிறான், நீங்கள் உடனே ஒரு கத்தி எடுத்து அவன் கை மேலே கையை வெட்டுறீங்க. அப்போ தான் துப்பாக்கி கீழே விழுகும். ஸோ இப்போ நீங்கள் கையை வெட்டிட்டீங்க, 326 உங்களுக்கு போட முடியுமா என்றால் போட முடியாது. நீங்கள் அந்த துப்பாக்கி நீங்கள் கையெடுத்து வெட்டலைன்னா உங்களை சுட்டு உங்களை கொண்டிருப்பாங்க. A person is trying to attack with a pistol, trying to kill you. So you, with the help of some knife or other things, you cut the hand of that person and thereby you prevented that man causing death of you. You may cause some simple or grievous injuries. Whether you can be punished either 324 or 326, no. So you have ரைட் டு டிஃபெண்ட் யுவர் லைஃப். உங்களுக்கு நீங்கள் தற்காத்துக்குள்ள உங்களுக்கு உங்கள் உரிமை பாதுகாத்துக்குள்ள உரிமை வழங்கப்பட்டது. தட் இஸ் தி ஸோ லைஸ் ஆன் தி அக்யூஸ். ஸோ பர்டன் இஸ் லைஸ் ஆன் தி அக்யூஸ். இப்போ அரசு தரப்பில் நிரூபிக்கப்பட வேண்டிய தற்காப்புக்காக தான் நான் அந்த செயலை செய்தேன் என்பதை யார் நிரூபிக்க வேண்டும் என்றால், when you are trying to take a defense of self defense, you have to substantiate these are the imminent danger likely to be happened. If I have not done this act, I may be put an end by the
that person. That is the basic things. ஸோ இந்த மாதிரி நான் வந்து இந்த இந்த செய்யலினா என்னுடைய லைஃப் இந்நேரம் காணாமல் போயிருக்கும் அப்படிங்கிறத நிரூபிக்க வேண்டிய கடமை உங்கள் உயிருக்கு பங்கம் விளைவிக்கும் செயலை அவர் செய்ய வந்தார். நான் என்னை தற்காத்து கொள்வதற்காக அவரை தாக்கினேன், திருப்பி தாக்கினேன் என்பதை நீங்கள் தான் நிரூபிக்க வேண்டும். தட் இஸ் தி duty of self-defense. So the circumstance under which the burden of proof even though lays on you, but it is not beyond reasonable doubt. நீங்கள் வந்து இந்த மாதிரி ப்ராசிக்யூஷனில் இப்போ ப்ரூவ் பண்ணுற மாதிரி ப்ராபபிலிட்டி இருந்தால் போதும். யூ need not prove the case beyond reasonable doubt. So I have done this act for right of private defense. You need not substantiate by producing cogent and prove your defense, self-defense. So burden is even though lays on you, but it is not as much as on the case of the prosecution. உங்களுக்கு அந்த வழக்கினை தற்காப்புக்காக இதை இந்த செய்தேன் என்பதை நிரூபிக்க வேண்டியது நீங்களாக இருந்தாலும் அரசு தரப்பில் சந்தேகத்திற்கிடமின்றி நிரூபிக்கப்பட வேண்டும் என்று உள்ளது. ஆனால் நீங்கள் அதனை சந்தேகத்திற்கிடமின்றி நிரூபிக்க தேவையில்லை. இந்த சூழ்நிலை இருந்தது என்பதை ஓரளவுக்கு நீதிமன்றத்திற்கு தெளிவுபடுத்தினாலே நீங்கள் தற்காப்புக்காக அந்த செய்தீர்கள் என்று நீதிமன்றம் முடிவு செய்து கொள்ள முடியும். நீங்கள் சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டு தற்காப்புக்காக நான் செய்தேன் என்பதை நிரூபிக்க தேவையில்லை. தட் இஸ் தி பேசிக் திங்ஸ். ஸோ burden of proof lies on the accused. எதிரிக்குத்தான் அந்த சுமை உள்ளது. பட் இட் இஸ் நாட் as enormous as one that of lies on the prosecution, while the prosecution to prove its case beyond reasonable doubt. That is the basic things of the burden of proof. That is the Dharaman versus State of Haryana 2007-1 Tamil Nadu Law Reporter, page 130, Supreme Court. That is the basic things. Right of private defense. The appellant is not entitled to invoke the right of private defense. இந்த மேல்முறையீடுதாரர் தற்காப்பை இந்த வழக்கில் பயன்படுத்த முடியாது. Which is not a license given to anybody to murder or kill the other person to do wordy altercation. வாய்மொழியாக சண்டை போட்டாங்கிறதுக்காக ஒருத்தனை கத்தி எடுத்து குத்தி செத்து போயிட்டானா வாய்மொழி தகராறின் பொழுது நீங்கள் ஒருவனை தாக்கினீர்களானால் அதுக்கு வந்து தற்காப்பை பயன்படுத்த முடியாது. தட் இஸ் தி பேசிக் திங்ஸ். ஸோ இட் இஸ் நாட் லைசன்ஸ் டு கிவ் எனிபடி டு மர்டர் ஆர் கில் அதர் பர்சன். மற்றவனை கில்வதற்கு உங்களுக்கு அதிகாரம் வழங்கப்படுவது அண்டர் செக்ஷன் 96. பட் டியூ டு வேடி குரல் வாய்மொழி தாங்களா ரெண்டு பேரும் சண்டை வாயிலை அவனை திட்டுறான் அவன் திட்டுறான். அதனால் நீங்கள் வந்து உடனே கத்தி எடுத்து அவனை குத்திட்டு செல்ஃப் டிஃபென்ஸு சொல்ல முடியாது. ஸோ லைக்லி டு டேஞ்சர் அப்ரஹென்ஷன் ஆஃப் அவர் லைஃப் உங்கள் உயிருக்கு பங்கம் விளைவிக்கும் செயலை அந்த நபர் செய்தார், அந்த விக்டிம் செய்தார் என்று நீங்கள் நிரூபிக்க வேண்டும். த ரீசனபிள் அப்ரஹென்ஷன் ஷுட் பி என்டர்டைன்ட் பை தி அக்யூஸ். ஸோ in கன்சிடர் அவருக்கு பயம் வந்திருக்கணும். த கோர்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் ஒன்லி த இமேஜினேஷன் ப்ராபர்லி இன்வென்டட் அட் தி ஃபர்ஸ்ட் இன் எஸ்கேப்பிங் சீன் ஆஃப் கிரைம் ஆர் அவாய்டிங் தி போலீஸ் ஆர் தேர்ஃபோர் extending the benefit of benevolent profession which may not be extended only to genuine person or not at all to be extended to the accused. அது உண்மையான இருக்கும் நபருக்கு மட்டுமே இந்த சட்ட பாதுகாப்பு வழங்க முடியும். 96 எல்லாத்துக்கும் வழங்க முடியும். விச் ஹேஸ் நாட் கம் டு த கோர்ட் வித் க்ளீன். அவன் வந்து கோர்ட்டை ஏமாத்துறதுக்காக வந்தானா அவனுக்கெல்லாம் கொடுக்க முடியாது. கோர்ட் கன்க்ளூட் பை ஷோயிங் ப்ராப்பர்ட்டி த அக்யூஸ்ட் has not proved the right of and therefore he is not entitled to accuse on the basis of section 96 IPC. 96 பயன்படுத்தி இவரை விடுதலை செய்ய முடியாது என்று செல்வம் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் 2007 1 MLJ கிரிமினல் பேஜ் 644 644 மெட்ராஸ். ரைட் ஆஃப் பிரைவேட் டிஃபென்ஸ். Number of injuries would not save criteria for determining about the aggressor. Non-explanation of injuries on the person of accused may not affect the case of the prosecution. In each case, however, the burden is placed on the accused. He has right to private defense which extends to causing death. இப்போ அந்த அக்யூஸ்டு மேலே ஒருத்தர் இறந்துடுறாரு, மர்டர் கேஸில் சார்ஜ் பண்ணியிருக்கிறாங்க.
ஸோ இந்த அக்யூஸ் இறந்துடுற அந்த மர்டர் கேஸில் நிற்கிறாரு. அக்யூஸ் மேலே காயம் இருக்குது அப்படிங்கிறதுக்காக அந்த டிஃபென்ஸ் இது பண்ண முடியாது. அக்யூஸ் டஸ் நாட் அஃபெக்ட் தி ப்ராசிக்யூஷன் கேஸை பாதிக்காது. ஆனால் ஐ ப்ரூவ் தட் ஹி ஹேஸ் ரைட் டு ப்ரைவேட் எக்ஸ்டெண்ட் ஆஃப் காசிங் டெத். அந்த கொலை செயலினா தன்னோட உயிருக்கு பாதுகாப்பு பங்கம் விளைவிக்க வந்திருக்கும் என்று அவர் நிரூபிக்க வேண்டும். இப்போ ஒருத்தர் எடுத்து வெட்டுறார், தலை மேலே ஒரு வெட்டுறார். ஸோ தலை மேலே வெட்டுனா உயிர் முன்னாடியே இப்போ கழுத்துலேயோ தலையிலேயோ முக்கியமான பார்ட்டில் ஒரு பெரிய வெட்டு விழுகுது. ஸோ அந்த இன்ஜுரி பார்த்திங்கன்னா தலையில் வந்து அருவாள் எடுத்து வெட்டினான்னா நம்ம லைஃப் அவ்வளோதான், காணா போயிடும். ஸோ அந்த மாதிரி தலை மேலே இந்த கழுத்து முக்கியமான வைட்டல் கையை வெட்டினா கூட உயிர் போகாது, கை கால் இல்லாத இருக்கிறேன். பட் தலை முக்கியமான நெஞ்சில் எடுத்து கத்தியில் குத்துறாங்க, இருதயம் இதெல்லாம் ஓட்டையாச்சு அப்படின்னா அவ்வளோதான், இன்சிடென்ட், உடனடியாக மரணம். ஸோ அந்த மாதிரி ஒரு காயம் விளைவித்திருந்தால் இது எதிரிக்கு, அந்த சூழ்நிலையில் அவர் அந்த தாக்கிய நபரை கொலை செய்யவில்லை என்றால் தன் உயிர் போயிருக்கும் என்பதை நிரூபிக்க வேண்டும். That is the Sriram versus State of Madhya Pradesh 2003 8 Supreme Court page 481 equivalent citation, and 2004 1 Tamil Nadu Law Reporter page 81 Supreme Court. Then plea of right defense. Plea of right defense need not be specifically taken. நான் வந்து இதை தற்காப்புக்காக செஞ்சேன்னு சொல்லி சஜஷன் போட முடியுமா என்றால் தேவையில்லை. அந்த சூழ்நிலையில் இருக்கும் பட்சத்தில் யூ கேன் எலிசிட் ஃப்ரம் தி எவிடன்ஸ். நான் வந்து ஸ்பெசிஃபிக்காக நான் வந்து இந்த கொலை செய்ததே அல்லது இந்த குற்றம் செய்ததே என்னை இப்போ தற்காத்து கொள்ளத்தான் என்று நீங்கள் ஒரு கேள்வி கேட்க வேண்டும் என்றால் தேவையில்லை. நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக டிஃபென்ஸ் எடுக்க தேவையில்லை. இம்யூனிட் டேஞ்சர் இருந்தது, உங்களை அட்டாக் பண்ணினாங்க அப்படிங்கிறதுக்கு எவிடன்ஸ் வாங்கி அதுக்கு பிற்பாடு திஸ் இஸ் மை ரைட் ஆஃப் ப்ரைவேட் டிஃபென்ஸ் யூ கேன் ஆர்கியூ ஸ்ட்ரைட் அவே, யூ கேன் ஆர்கியூ தி மேட்டர் ஸ்ட்ரைட் அவே. இந்த மாதிரி நீங்கள் டிஃபென்ஸ் எடுத்து தான் ஆர்கியூ பண்ண வேண்டியதில்லை. ப்ராபபிலிட்டிஸ் இருக்குதுன்னு அந்த ப்ராசிக்யூஷன் விட்னஸ்கிட்ட நீங்கள் வாங்கிட்டு அதையே பின்னால் ஆர்கியூமெண்ட்ஸில் ரைட் ஆஃப் ப்ரைவேட் டிஃபென்ஸில் நான் செஞ்சேன்னு சொல்லலாம். தட் இஸ் தி பேசிக் திங்ஸ். தென் that is the right of Bisana versus State of West Bengal 2005 12 SEC page 657, that is the citation. Then right of self defense, burden of proof. Number of injuries should not always சேஃப் கிரிட்டீரியா ஃபார் கம்மிங் டு த கிளைண்ட் ஹூ வாஸ் தி அக்ரஸார். இன்ஜுரிஸ் வச்சு மட்டும் யார் வந்து முதல்ல அக்ரஸார்னால் யார் முதல்ல அந்த கலவரத்தையோ அந்த குற்றத்தையோ ஆரம்பித்தார் என்பது அக்ரஸார் என்று சொல்ல வேண்டும். பர்சன் அப்ரஹென்ஸ் இன் பாடியில் இன்ஜுரி கேனாட் வெய் வித் கோல்டன் ஸ்கேல் இன் ஸ்பர் மூமெண்ட் அண்ட் ஹீட் த நம்பர் ஆஃப் இன்ஜுரிஸ் ரிக்வயர்ட் டு டிஸ்ட்ரைன் தி அசலைன் த சேம் மே பி ப்ரெக்னமெண்ட்லி வியூடு. இப்போ வந்து கோல்டன் ஸ்கேலில் வச்சு இப்போ வந்து ஒருத்தனை அடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க, இதுக்கு மேலே இந்த இடத்துல காயம்பட்டால் நான் செத்து போயிடுவேன்னு அவர் வந்து அளவுகோல் வச்சு அதுக்கு முற்பாடு வந்து அந்த அந்த விக்டிமை சாகடிக்க முடியாது. கோல்டன் ஸ்கேலில் வே பண்ண முடியாது. தற்காப்பு இது வரைக்கும் இப்படி அடித்தா இங்கே நடந்திருக்கு, இங்கே நடக்கு. ஸோ ஹூ இஃப் ஏ பர்சன் அப்ரஹென்ஸ் டெத் ஆர் பி, ஒருத்தர் மனிதன் உயிருக்கோ அல்லது உடம்புக்கோ ஏதாவது பங்கம் விளைவிக்கும் என்ற ஒரு பயம் இருந்தாலே பாடி கெனாட் வெய் தி கோல்டன் ஸ்கேல் இஸ் பர் மூமெண்ட், அந்த சூழ்நிலையை அளந்து பார்த்து தன்னுடைய எந்த அளவுக்கு நான் திருப்பி ஃபோர்ஸை யூஸ் பண்ண வேண்டும் என்பதை அளந்து பார்த்து பயன்படுத்த முடியாது. தட் இஸ் தி ஹீட் ஆஃப் சர்க்கம்ஸ்டன்ஸ், அந்த சூழ்நிலை ஹீட் ஆஃப் சர்க்கம்ஸ்டன்ஸ், the number of injuries is same must be pregnantly viewed. அதை வந்து நீதிமன்றம் அந்த சூழ்நிலையில் அவனுக்கு என்னென்ன இன்ஜுரி ஆச்சு, அந்த இன்ஜுரியினால் அவருக்கு அந்த அக்யூஸ்க்கு ஏதாச்சும் உயிருக்கு பங்கம் ஏற்படுக்கும் ஒரு சூழ்நிலை வந்ததா என்பதை நீதிமன்றம் கருத்தில் கொள்ள வேண்டும்.
pregnantly viewed. That is the James Martin versus State of Kerala, 2004. 1 Tamil Nadu Law Reporter, Supreme Court, equivalent citation 2004, 2 SEC, page 201. Equivalent citation 2004, 1 CTC, page 390, Supreme Court. So these are some of the examples. ரிஜெக்ஷன் ஆஃப் ரைட் ஆஃப் ப்ரைவேட் டிஃபென்ஸ். எப்போ ப்ரைவேட் தற்காப்பு உரிமையை எப்பொழுது நீதிமன்றம் நிராகரி. சின்ஸ் நோ எவிடன்ஸ் வாஸ் ப்ரொவைடட் ரிலேட்டிவ் தி பிடி ஆஃப் private defense during cross examination, private defense பிடி ஆஃப் வாஸ் ரைட்லி ரிஜெக்டட். கிராஸ் எக்ஸாமினேஷனில் அந்த மாதிரி எதுவுமே பண்ணலை, அந்த மாதிரி இருக்கிறதாக அந்த காயமாச்சு போச்சுங்கிறது எதையுமே எடிசிட் பண்ணாதனால அவருடைய தற்காப்பு என்ற வாதத்தை ஏற்க முடியாது. தட் இஸ் ஐஎன்ஆர் அண்ட் அதர்ஸ் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு, 2005, 4 CTC, page 174, மெட்ராஸ். Then next 97, ரைட் ஆஃப் ப்ரைவேட் டிஃபென்ஸ் ஆன் பாடி ஆர் ப்ராப்பர்ட்டி. இப்போ 96 மெயினாக லைஃப். இப்போ பொருட்கள் 97 பொருட்களை ஒரு வீட்டை இடிக்கிறாங்க, இப்போ வீட்டை இடிக்கிறப்போ அல்லது வீடை ஒரு காரையே கொளுத்துறாங்க அப்படின்னா அதுக்காக நீங்கள் அதை தடுக்கிறதுக்காக எது செஞ்சாலும் வராது என்பதுதான். எவரி பர்சன் ஹேஸ் ரைட் டு சப்ஜெக்ட் டு ரெஸ்ட்ரிக்ஷன் அண்டர் 99. ரெஸ்ட்ரிக்ஷனில் சில தடை செய்யப்பட்ட உரிமையை கோருவதற்கு சில தடைகள் உள்ளது. அந்த தடைகளுக்கு இல்லாமல் இருந்தால் டு டிஃபெண்ட், அதை எதை பாதுகாக்க முடியும் என்றால் இஸ் ஓன் பாடி ஆர் பாடி ஆஃப் அனதர் பர்சன், அவருடைய சொந்த உடம்பையோ அல்லது வேறு நபர். இப்போ ஒரு பையன் அடிக்கிறாங்க, அப்பா பார்த்துட்டு இருக்கிறாரு, ஒரு அப்பாவை அடிக்கிறாங்க, பையன் பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஸோ அப்பாவை அடிக்கிறாங்கன்னு பையன் கம்முன்னு இருக்க முடியாது. ஸோ அவருக்கு வந்தால் தான் செல்ஃப் டிஃபென்ஸ். இல்லை, ஒரு தன்னுடைய நண்பரோ அல்லது தாயாரோ தகப்பனாரோ மகன்களோ அப்பாவோ அம்மாவோ ரிலேட்டிவ் யாராச்சும் ஒருத்தர் அவங்கள அட்டாக் பண்ணி நாம் போய் அவரை பாதுகாக்கிறதுக்கு எகெயின்ஸ்ட் எனிவதாக ஹியூமன் பாடி வேறு நபர்களை தாக்கும் பொழுதிலும் மனித உடம்பை தாக்கும் பொழுதிலும் அதற்கு இந்த ரைட் ஆஃப் ப்ரைவேட் டிஃபென்ஸ் அவைலபிள். ஸோ அந்த பாடி உடம்பை தாக்கும் பொழுது ஏற்படும். ஸோ வென் எவர் எ பர்சன் இஸ் அட்டாக்டு ஆன் தி பாடி, ஸோ தென் தி இஸ் என்டைட்டில்ட் டு சீக் தி ரைட் ஆஃப் ப்ரைவேட் டிஃபென்ஸ். தென் இந்த ப்ராப்பர்ட்டி, சொத்தின் மீது சொத்தை அடைக்க முயற்சி செய்தால் அப்பொழுதும் உங்கள் தற்காப்பு உரிமையை பயன்படுத்தலாம். த ப்ராப்பர்ட்டி வெதர் மூவபிள் ஆர் இம்மூவபிள், அவருடைய அசையுமோ அசையா சொத்தோ, ஆஃப் ஹிம் செல்ஃப், அவருடையதோ வேறு நபர், ஆஃப் எனி அதர் பர்சன். ஸோ ஃபார் himself his property or some other's property, whether it may be movable or immovable property. To defend the property of himself, whether it may be movable or immovable, or to defend the movable or immovable property of others against any act which the offense falling under the definition of theft. இப்போ திருட்டு போகிறது, ராபரி, மிச்சீஃப், கிரிமினல் ட்ரெஸ்பாஸ், attempt to commit theft of, இந்த மாதிரி குற்றம், கொள்ளை அந்த திருட்டு, இந்த மாதிரி ஒரு மிஸ்சீஃப் அழிக்கிறது, சொத்துக்குள்ளார் அத்துமீறி நுழையிற மாதிரி குற்றங்கள் செய்தால் அந்த குற்றத்தை தடுப்பதற்காக நீங்கள் தற்காப்பு உரிமையை எடுத்து பயன்படுத்தலாம். ஸோ தீஸ் ஆர் தி அவைலபிலிட்டி ஆஃப் ரைட் ஆஃப் ப்ரைவேட். வென் அப்போ you are entitled to claim right of private reason, there are against the bodily harming and injury to the property. So both you are entitled to claim right of private defense. Anything happen to your body or some other persons, or anything happen to property of yourself or some other person, you are doing some acts within the purview of section 97, you are entitled to claim right of private defense under section 96. That is the basic things. So
97. Every person has right to restriction contained under section defend the property which an offense definition of theft or robbery. இப்போ கொள்ளைக்காரன் வந்து வீட்டை கதவு தட்டுறான், இடிக்கிறான், நீங்கள் இது பண்ணுறீங்க, அந்தப்போ அவனை போக்குறதுக்காக ஒரு அருவாலையே எதை எடுத்து வெட்டுறீங்க, இல்லாட்டி உனையை கொண்டு போட்டு சொத்தை திருடிட்டு போயிடுவான். அப்படிங்கிற கட்டத்தில் அவனை அடித்து அவனுக்கு தலையில் காயமாகிடுது ஒரு திருடனை. ஸோ அந்த ப்ராப்பர்ட்டி இல்லாட்டி திருடிட்டு போயிடுவான் அல்லது உங்களை கொள்ளையடிச்சிட்டு போயிடுவாங்கிற கட்டத்தில் நீங்கள் உங்கள் தற்காப்பு கலையை பயன்படுத்த. தட் இஸ் பகவாரி சிங் ஸ்டேட் ஆஃப் பஞ்சாப் 1994 சுப்ரீம் கோர்ட் கேசஸ் கிரிமினல் பேஜ் 1473. Likewise, some other citation. If accused person intentionally armed with a dangerous weapon attacked the complaint party, inflicted on the vital party of the body of the deceased causing death, the accused person were aggressor. The accused person intentionally armed with a dangerous weapon attacked to the complaint party. அந்த அக்யூஸ்ட் அந்த கொலைகேஸில் இருக்கிற அக்யூஸ்ட் வந்து டெட்லி வெப்பன் எடுத்துகிட்டு போய் கம்ப்ளைண்ட் பார்ட்டியை அட்டாக் பண்ணிக்கிறார். இன்ஃப்ளிக்டட் ப்ளோ ஆன் தி வைட்டல் பார்ட்டி. அந்த இறந்து போனவருடைய உடம்பில் வந்து முக்கியமான அங்கங்களை தாக்கி காயம் ஏற்படுத்திக்கிறார். அதனால் அவர் இறந்துட்டார். த அக்யூஸ் பர்சன் வேர் அக்ரஸார். இந்த இது வந்து அவர் தான் முதல்ல வந்து அந்த கலவரத்தை தூண்டினார், அந்த சூழ்நிலையை ஏற்படுத்தினார், அவர் தான் அக்ரஸார் என்று சொல்லுவேன். அக்ரஸார் மீன்ஸ் ஹூ ஹேஸ் காஸ்டு சம் ப்ராப்ளம்ஸ் ஃபஸ்ட் and then the aggressor. So that is the basic things. So in the 98, right of private defense against an act of person, unsound mind, etc. இப்போ மனநடை நபர் இருக்கிறார், அவரை பாதுகாக்கிறதுக்கு தற்காப்புரிமை உண்டாண்டா உண்டு. That is the 98. When an act which would otherwise be certain offense is not, and that offense by reason of youth குழந்தைகள் or want of maturity of understanding of unsound mindedness, intoxication, doing it by reason of misconception on the part of every person has right to private defense against an act which would have been act were that offense. So, under the influence of madness, Jet வந்து உதாரணம் influence killed A. Jet is guilty of no offense, but A has same right of private defense he would have if Jet were the son. இப்போ வந்து அந்த ஜெட்டை வந்து பைத்தியத்தில் போய் அட்டாக் பண்ணுறாரு. அட்டாக் பண்ணி ஜெட் இஸ் கில்ட்டி ஆஃப் நோ அஃபென்ஸ். அவர் பைத்தியத்தினால அவர் அஃபென்ஸ் வராது. பட் ஏ ஹேஸ் ரைட் டு ப்ரைவேட் டிஃபென்ஸ் விச் வுட் ஹேவ் பீன் இஃப் ஜெட் வேர் சேன். அதே மாதிரி அவர் அட்டாக் பண்ணியில் தன்னை பற்காத்து கொள்வதற்காக அந்த பைத்தியத்தை அடித்து இறந்துட்டார்னா அதுக்கு வந்து ரைட் ஆஃப் ப்ரைவேட் டிஃபென்ஸ் உண்டு அந்த ஏவுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏ என்டர்ஸ் இன்டு பை நைட் ஏ ஹவுஸ். ஒரு வீட்டுக்குள்ளார ஏ வந்து இரவில் போகிறார். விச் இஸ் லீகலி என்டைட்டில் டு என்டர். அவர் வந்து அந்த வீட்டுக்குள்ளார அவருக்கு போகிறதுக்கு உரிமை உண்டு. ஜெட் இன் குட் ஃபெய்த் ஃப்ரம் டேக்கிங் ஏ ஃப்ரம் ஃபார் ஹவுஸ் பிரேக்கர் அண்ட் அட்டாக்ஸ் ஏ. ஹியர் பை ஜெட் அட்டாக்கிங் ஏ அண்டர் மிஸ்கன்செப்ஷன் கமிட் நோ அஃபென்ஸ். ஒரு வீட்டை போய் ஒருத்தர் பூட்டை வந்து வீட்டுக்குள்ளார நுழையிறார், இன்னொருத்தர் வர்றாரு, யாரோ போய் ராத்திரியில் வந்து நுழையிறாருன்னு போய் அவர் அடிக்கிறார். இந்த வீட்டை உடைக்க போகிறாருன்னு நினச்சிட்டு அடிக்க போகிறாரு. அடித்து அவர் காயம் ஏற்படுத்தினால் அது அஃபென்ஸ் இல்லை. அவர் வீட்டுக்காரன்னு தெரியாத போய் அடிச்சிட்டாரு அப்படின்னு சொன்னால் அது அஃபென்ஸ் இல்லை என்று சொல்லப்படுகிறது. ஸோ மிஸ்கன்செப்ஷன் ஆர் மேட்னஸ் அண்ட் ரைட் ஆஃப் ப்ரைவேட் டிஃபென்ஸ் இஸ் என்டைட்டில். அந்த மாதிரி நபர்கள் செய்யும் பட்சத்தில் தவறான புரிதல் பேரில் ஏதாவது செய்தால் அது தற்காப்பு கலை என்று எடுத்துக்கொள்ளலாம், தற்காப்பு உரிமை என்று எடுத்துக்கொள்ளலாம். ஸோ செக்ஷன் 99 கிவ் an exemption to the right of private defense. ஒரு விளக்கு கூறுகிறது 99 என்னென்னா எந்தெந்த ப்ரைவேட் டிஃபென்ஸ் தற்காப்பு உரிமையை எப்பப்பெல்லாம் பயன்படுத்தக்கூடாது. There is no right of private defense against an act which does not apprehension of death or grievous hurt if done or attempt to be done or by direction of public servant acting under color of office, though may be certified by law. There is no right of private defense an act which does not reasonably cause apprehension of death. ஸோ ஒரு உயிருக்கு பங்கம் விளைவிக்கும்
செய்கையை செய்யவில்லை என்றால் அதற்கு தற்காப்பு உரிமை பயன்படுத்த முடியாது. அதே மாதிரி உடம்புக்கு கொடுங்காயம் ஏற்படும் சூழ்நிலை ஏற்பட்டது என்று சொன்னால் மட்டுமே தற்காப்பு உரிமையை பயன்படுத்தலாம். ஸோ a person is entitled to claim right of defense his life or some other person's life put into dangerous, harming to the life, alarming, there is an alarming, if it is not done, he will maybe put an end by the other person. இது மாதிரி அவர் அது செய்யலினா நாம் நம்மளை விட்டோம்னா இவன் நம்மளை கொண்டு ஓடுவான் அப்படிங்கிற எண்ணம், அல்லது நம்ம கையை வெட்டிடுவோம் காலை வெட்டிடுவேங்கிற ஒரு சூழ்நிலை வந்தால் மட்டுமே செய்ய முடியும். ஸோ அந்த மாதிரி முயற்சி செய்யும் பொழுதோ அல்லது attempt to commit death or grievous injury or a public servant under the direction of or a person acting under the இப்போ லத்தி சார்ஜ் பண்ணுறாங்க, அடிக்கிறாங்க போலீஸ் ஆஃபீஸர், ஒரு கலெக்டரோ அல்லது ஆர்டிஓவோ லத்தி சார்ஜ் அல்லது எஸ்பி கொடுக்குறார் ஒரு கூட்டத்தை கலைக்க வேண்டி. ஸோ அந்த மாதிரி செஞ்சால் அது though an act may be seen by law, act done or attempt to by direction in good faith under color of his office, though that act may strictly accessible. அந்த மாதிரி ஒருத்தர் பப்ளிக் சர்வெண்ட் சொன்னாருங்கிறதுக்காக செய்யக்கூடாது. அந்த மாதிரி அது சட்டப்பூர்வமாக அது மட்டும்தான் செய்யணும். அந்த மாதிரி செய்யக்கூடாதுன்னு என்று சொன்னால் அதை செய்யக்கூடாது என்று தான் சொல்லப்படுகிறது. ஸோ there is no right of private defense an act which does not reach apprehension of death if done attempted done by direction of public servant acting in good faith and though the direction may not be justified by law. அந்த சூழ்நிலையில் ஒரு தடியடி பிரயோகமோ அமைதியான முறையில் உட்கார்ந்து ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க, அப்புறம் இவர் போகிறாரு, அங்கே ஏதாச்சும் கலவரம் ஏற்படுதுன்னா ஒரு தடியடியோ ஃபயரோ பண்ணலாம். அந்த மாதிரி சூழ்நிலை இல்லாத இவங்களே போய் அந்த கூட்டத்தை படன்னு எடுத்து அடித்தா அந்த மாதிரி அந்த சூழ்நிலை வரவில்லை என்று சொன்னால் அவ்வாறு செஞ்சால் இந்த ரைட் ஆஃப் ப்ரைவேட் டிஃபென்ஸை எடுக்க முடியாது என்று சொல்லப்படுகிறது. ஸோ இட் இஸ் நாட் அவைலபிள், தட் இஸ் தி பேசிக் திங்ஸ். ஸோ தேர் இஸ் நோ ரைட் ஆஃப் ப்ரைவேட் இன் கேஸ் தேர் இஸ் எ டைம் டு ஹேவ் recourse தி ப்ரொடெக்ஷன் டு தி பப்ளிக் அத்தாரிட்டிஸ். அந்த மாதிரி இப்போ பொது இதை ப்ரொடெக்ஷன் பப்ளிக் அத்தாரிட்டி இந்த ரீகோர்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எக்ஸ்டென்ட் டு விச் ரைட் மே பி எக்ஸைஸ், எது வரைக்கும் அந்த தற்காப்புரிமையை பயன்படுத்தலாம். எக்ஸீட் தி ரைட் ஆஃப் ப்ரைவேட் டிஃபென்ஸ்னு ஒன்று இருக்கும். ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா மர்டர் பண்ணிடுவாங்க, மர்டர் பண்ணிட தற்காப்புரிமையை மீறிவிட்டார் என்று சொன்னால் அது இட் இஸ் நாட் கல்பபிள் ஹோமிசைட் நாட் அமௌண்டிங் டு மர்டர். தட் இஸ் தி ரைட் ஆஃப் ப்ரைவேட் டிஃபென்ஸ் எக்ஸீடிங் தி ரைட் ஆஃப் ப்ரைவேட் டிஃபென்ஸ். 301 வரும். ஸோ கல்பபிள் ஹோமிசைட் நாட் அமௌண்டிங் மர்டர், கொலை தண்டிக்கக்கூடிய மரணம் ஆனால் கொலை அல்ல, தண்டிக்கக்கூடிய மரணம் ஆனால் கொலை அல்ல. ஸோ தட் இஸ் ஆல். கல்பபிள் ஹோமிசைட் மீன் தண்டிக்கப்பட வேண்டிய மரண செய்கை. அந்த தண்டிக்கப்பட வேண்டிய மரண செய்கை எப்பொழுது கொலை என்று சொன்னால் அதற்கு 300 விளக்கம் கூறப்பட்டுள்ளது. ஸோ கல்பபிள் ஹோமிசைட் மீன்ஸ் தண்டிக்கப்பட வேண்டிய மரணத்தை விளைவித்தல். ஸோ கல்பபிள் ஹோமிசைட் மீன்ஸ் தண்டிக்கப்பட வேண்டிய மரணம். இப்போ ரேஷன் நெக்லிஜென்ஸ் இப்போ திருநாட்புரியை பண்ணினாலும் அது கல்பபிள் ஹோமிசைட். ஸோ இட் இஸ் பனிஷபிள். ரேஷன் நெக்லிஜென்ட் அவன் அஜாக்கிரதையாக ஒருவருக்கு மரணம் விளைவித்தால் திருநாட்புரியை 304A தண்டிக்கப்பட வேண்டும். ஸோ தட் இஸ் கால் கல்பபிள் ஹோமிசைட். ஸோ தண்டிக்கக்கூடிய மரணங்களை செய்தல் என்பதுதான் கல்பபிள் ஹோமிசைட். எப்பொழுது தண்டிக்கக்கூடிய மரணத்தை செய்தால் கொலை என்று ஆகும் என்றால் அது 300 சில வரை அதை பின்னால் வகுப்பில் பார்ப்போம். ஸோ தட் இஸ் தி பேசிக் திங்ஸ். ரைட் ஆஃப் எக்ஸ்டென்ட் டு இன்ஃப்ளிக்ட் மோர் ஹார்ம் than it is necessary in the purpose of defense. ஸோ நோ கேஸ் எக்ஸ்டென்ட் டு இன்ஃப்ளிக்ட் மோர் தென் ஹார்ம் it is necessary to inflict the purpose of. தன்னை தற்காத்து கொள்வதற்காக எந்த அளவுக்கு ஒருவருக்கு
தீங்கு விளைவிக்கும், ஹார்ம் விளைவிக்க முடியுமோ, காயங்களை விளைவிக்குமோ அந்த அளவுக்கு தான் பண்ணணும். அதுக்கு மீறி அதிகம். ஒருத்தன் வந்து ஒரு கல் எடுத்து எறிஞ்சால் உடனே துப்பாக்கி எடுத்து சுட முடியாது. ஒருத்தன் ஒரு கல் எடுத்து எறிகிறான், உடனே நீங்கள் துப்பாக்கி எடுத்து சுட முடியாது. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, திஸ் இஸ் an example. When a person throwing a stone, small stone upon you, then you are not entitled to take a pistol and shoot him to die. அவர் அந்த மாதிரி பண்ணினா, that is not, you are not entitled to take the private defense. So that is the maze. ஸோ அந்த இடத்துல you want to curtail the from throwing the, you can prevent some other manner. You are not entitled to cause death of that person who is throwing stone upon you. ஒரு கல்லை வீசுறதுக்காக, சின்ன கல்லை தூக்கி வீசினாங்கிறதுக்காக நீங்கள் அவனை எடுத்து துப்பாக்கி எடுத்து சுட்டுட்டு நான் வந்து ப்ரைவேட் டிஃபென்ஸ்னு சொல்ல முடியாது. தட் இஸ் தி பேஸ். ஸோ அந்த சூழ்நிலை, திஸ் இஸ் an example for you. Explanation. A person is not deprived right of privacy against an act or attempt by public servant as such unless he knows reason that the person doing act is a public servant. A person is not deprived of right of private defense an act or attempt done by a public servant as such unless he knows reason that the person doing act is such a public servant. இப்போ ஒருத்தர் வந்து ஒரு பப்ளிக் சர்வெண்ட்டுன்னு தெரியல, வந்து அட்டாக் பண்ணுறாரு, மாடி அவர் திருப்பி தாக்குறார். ஆனால் அவருக்கு பப்ளிக் சர்வெண்ட் தெரியலின்னு சொன்னால் இந்த ப்ரைவேட் டிஃபென்ஸை எல்லாம் எடுக்கலாம் என்று சொல்லக்கூடியது. இப்போ வந்து ஒரு போலீஸ்காரர் வந்து யூனிஃபார்மில் வந்து லத்தி சார்ஜ் பண்ணுறார். அந்த அப்போ அவர் தெரியும், போலீஸ்காரன் தெரியும், உடனே நாம் திருப்பி அட்டாக் பண்ண முடியாது. பட் ஒருத்தர் ரொம்ப ஒரு மஃப்டி ட்ரெஸ்ஸில் வந்து குச்சியை எடுத்து 2 அடி அடிக்கிறார், ஏதோ பண்ணுறார், அட்டாக் பண்ணுறாரு. அந்த நேரத்தில் அவர் போலீஸ்னு உங்களுக்கு தெரியாது. என்ன அந்த இடத்துல அவர் என்ன ஆர்டினரி ட்ரெஸ்ஸில் வந்ததுனால, யூனிஃபார்மில் இல்லாதனால அவர் போலீஸ்னு தெரியாது. நீங்கள் திருப்பி அட்டாக் பண்ணால் அந்தப்போ உங்களுக்கு ப்ரைவேட் டிஃபென்ஸ் உண்டு என்று சொல்லப்படுகிறது. ஸோ a person is not deprived of against an act attempted by direction of unless he knows reason to believe that doing act under direction of public servant. இப்போ வந்து லத்தி சார்ஜ் கொடுத்துருக்குறாங்க, லத்தி சார்ஜ் கொடுத்து அதனால தான் இவங்க வந்து நம்மளை அடிக்கிறாங்கன்னு தெரிஞ்சால், இப்போ கூட்டம் வருது, போலீஸ் சுற்றி வர நிற்கிறாங்க, உடனே ஃபயர் ஆர் லத்தி சார்ஜ்னு ஆர்டர் போடுறாங்க. அப்போ வந்து நீங்கள் வந்து போலீஸ்காரர் அடிச்சிங்கன்னா நீங்கள் வந்து அந்த ரைட்டாக ப்ரைவேட் டிஃபென்ஸ் எடுக்க முடியாது. ஆனால் வந்து இந்த யாரோ ஒருத்தர் கூட்டமாக வர்றாங்க, போலீஸ் ட்ரெஸ்ஸும் இல்லை ஒன்றும் இல்லை, ஒரு கூட்டமாக வர்றாங்க. ஆனால் வந்து கலெக்டர் ஆர்டர் போட்டு நீங்கள் போய் பண்ணுங்கிறாங்க, ட்ரெஸ் இல்லாத ஒரு 10 பேர் வர்றாங்க, அட்டாக் பண்ணுறாங்க. அந்தப்போ உங்களுக்கு அது அவங்க யார் என்னன்னே தெரியறதில்ல. நீங்கள் உடனே திருப்பி தாக்கினீங்கனால் அவர் வந்து இந்த மாதிரி கலெக்டர் ஆர்டர் பேரில் தான் அவங்க வந்திருக்கிறாங்க, அதனால் நான் வந்து பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி தெரியல, அதனால் நாங்கள் வந்து திருப்பி அடிச்சிட்டோம். ஸோ whenever person wants to claim a person attacked by a person under the authority of order of the government servant, he did not know it is he is acting upon the order of a public servant and he is trying to attack him. Without knowing these things, he again do some attack on the person who is attacking. Then the right of private defense is available. But he should prove that he has no knowledge, he is acting under the direction of the public servant. That is to be demanded. That is the right of private defense citations. Right of private is available when an act which is reasonably caused and grievous and done attempted to explain under section 99 IPC. Anand and others versus State 2004 2 Law Weekly Criminal page 564 Madras. So yet another ruling. Right, while judging the nature of apprehension, the accused has reasonably entertained such as requiring to act on spur movement. அந்த சூழ்நிலையை பார்த்தாலே அக்யூஸ் வந்து அந்த முடிவு எடுத்திருக்கிறார். ரீசனபிளி என்டர்டைன் சச்சஸ் ரிக்வயர் ஹிம் டு ஆக்ட் ஸ்பர் மூமெண்ட் விச் ஹி ஃபைன்ஸ் ஹிம்செல்ஃப் அசால்டட். அந்த சூழ்நிலையில் அவர் தாக்கும் பொழுது அவர் எடுத்த முடிவு சரியாக இருக்க வேண்டும். பை நம்பர் ஆஃப் பர்சன்ட் இஸ் டிஃபிகல்ட் டு ஜட்ஜ் அக்யூஸ் ஃப்ரம் கூல் அட்மாஸ்பியர் ஆஃப் தி கோர்ட் ரூம். difficult cool atmosphere in this context, this sphere that the court has held the appellant had right of private his bodily extent to causing death in excess of if he is fired a gun shoot
which unfortunately killed an innocent person. If he fired a gunshot which unfortunately killed an innocent person போய் பட்டது. ஒரு கூட்டமாக வந்து ஒரு கூட்டம் வந்து அடிக்கிறாங்க. ஸோ அந்தப்போ வந்து இனிமேல் வந்து நம்ம இந்த கூட்டம் நம்மளை அடித்தே கொண்டு ஓடும் அப்படின்னு பண்ணுறதுல இவர் எடுத்து சொல்கிறார். அந்த கூட்டத்தை நோக்கி ஒரு சுடிலாம் அந்த பக்கம் யாரோ ஒரு அப்பாவியோ ஒரு சின்ன பையன் நின்றுட்டுருக்கிறான். அவன் பட்டு செத்து போயிடுறான். அது அஃபென்ஸ் ஆகாதுன்னு சொல்லி that is Murali vs. State of Tamil Nadu AR 2001 Supreme Court page 413 equivalent citation 2001 1 SEC page 229 2001 MLJ criminal page 147 Supreme Court. That is the basic things. With this I conclude my class. Kindly who are not subscribing my channel, kindly subscribe, put a comment, whatever you like. If you want to share it, you can share my lectures to others. You click the bell button, you will get a notification whenever new lecture is uploaded in my channel. Thank you for doing the same.